ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவர சந்தை பற்றி பார்ப்போமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க பசியோடு இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு செஞ்சு சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பூச்செடி இருந்தது, அதுக்கான நம்ம மாடி தோட்டம் வைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. சில்வர் ஐட்டம்ஸ், கடிகாரத்துலேயும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆஃபீஸ் சேரு, ஃபிஷ்ஷு, அப்புறம் ஃபிஷ்ஷு தொங்க விட்ருக்காங்களே, அதுலேயும் நம்ம வித்தியாசமாக வந்து செவத்தில் மாட்டுற மாதிரி தொட்டி, பலசரக்கு பாக்கெட்ஸில் கருவாடு, பப்பீஸு, அப்புறம் வந்து கோழி, வான்கோழி, நார்மல் கோழி, நாட்டுக்கோழி குஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா குருவி, முயல் கூடுக, அப்புறம் முயல் எவ்வளோ அழகாக இப்போ காலிஃப்ளவர் சாப்பிடுது பாருங்களேன். அப்புறம் காடை, வான்கோழி, குருவி, பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸு, இப்படி நிறைய இருந்துச்சுங்க. அதை பார்க்குறதுக்கு தாங்க நம்மளால் அதாவது அலைய முடியாதுங்க. இங்கே பாருங்கள், பப்பி, மியாவ், பொசு பொசுன்னு இருந்துச்சுங்க பேகு. இப்போ நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா காவாசி தாங்க. நடந்து போனோம். நாங்கள் பைக் வந்து வெளியே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போனோம். எங்களால் நடக்க முடியலைங்க. இவ்வளோ தூரம் நடந்ததே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ், சோஃபா ஐட்டம்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்க்கவே இல்லை. நாங்கள் சும்மா சாதாரணமாக போகிறப்போ இதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சுற்றி பார்க்குற மாதிரியும் நிறையா இருந்தது. எதுவும் வாங்க வேண்டாம்னு சொல்லி போய் வந்து நிறைய இது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் தேவையானது தான். தேன் வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து நாங்கள் தேன் சொல்லி எங்களை செக் பண்ணுறதுக்கு தீக்குச்சி வச்சு பொருத்தியெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா 1 நாள் 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ கட்டியாக இறுகி போச்சுங்க. அது பாட்டிலில் அவ்வளோ இறுக்கி, அது அவ்வளோ வந்து டைட் கட்டியாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அது வெள்ளைப்பாகுங்க. தேனே இல்லைங்க. யாரும் பல்லாவர சந்தைக்கு போனீங்கன்னா தேன் யாரும் வாங்கிடாதீங்க. சில்வர் பாத்திரங்கள் இருந்துச்சுங்க. அங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ்னே இது சொல்ல முடியாது போலங்க. கருவாடு, காய்கறி, கீரை, டிஷர்ட்டு, பேக்லேயுமே நிறையா இருந்துச்சு. பெரிய பெரிய ஐட்டம் மாதிரி உள்ளது தான் நாங்கள் இன்னும் பார்க்கல. போர்வெல்லாம் இருந்துச்சுங்க. சைக்கிள் பாருங்கள், சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு வந்து ஜாடி, உண்டியல், அப்புறம் முந்திரி பருப்பு இருந்துச்சு, பூ இருந்தது, தென்னங்குருத்து பார்த்துங்க, தென்னங்குருத்து. நீங்கள் யார் யாரெல்லாம் பல்லாவர சந்தைக்கு போயிருக்கீங்க, என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்துச்சு உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப வருஷமாக போகணும்னு சொல்லி இப்போ தாங்க நாங்களே போயிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் விலையா இருந்துச்சு.